சங்கீதம் 1. சிறுவர் வேத பாடம். பரிசுத்த வேதாகமம். பழைய ஏற்பாடு. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படியிராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும், பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். சங்கீதம் 1. சிறுவர் வேத பாடம். கர்த்தருடைய வார்த்தையை ஒன்றாக கற்போம். வசனம் வாரியான வேதாகம கேள்விகள். இப்போது சங்கீதம் 1க்கான கேள்விகளுக்கு உங்களால் பதிலளிக்க முடியுமா என்று பார்ப்போம். சங்கீதம் 1க்கான சரியான பதில்களை தேர்ந்தெடுக்கவும். ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவர் செய்யக்கூடாத 3 காரியங்கள் என்ன? 1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். 2. வேதாகமத்தை வாசியுங்கள், ஜெபம் செய்யுங்கள், தேவாலயத்திற்கு செல்லுங்கள். 3. விளையாடுங்கள், தொலைக்காட்சி பாருங்கள், மிட்டாய் சாப்பிடுங்கள். சரியான பதில். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். பாக்கியவான் எப்போது கர்த்தருடைய வேதத்தில் தியானிக்கிறார்? 1. ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும். 2. இரவும் பகலும். 3. வாரத்திற்கு ஒரு முறை. சரியான பதில் 2. இரவும் பகலும். ஆசீர்வதிக்கப்பட்டவர் எதனுடன் ஒப்பிடப்படுகிறார்? 1. ஒரு வலிமையான மலை. 2. நீரோடைகளின் ஓரத்தில் நடப்பட்ட மரம். 3. பிரகாசமாக ஒளிரும் ஒரு நட்சத்திரம். சரியான பதில் 2. நீரோடைகளின் ஓரத்தில் நடப்பட்ட மரம். தேவபக்தியற்றவர்கள் எதனுடன் ஒப்பிடப்படுகிறார்கள்? 1. காற்றால் அடித்துச் செல்லப்படும் பதர். 2. வலுவான பாறைகள். 3. அழகான பூக்கள். சரியான பதில் 1. காற்றால் அடித்துச் செல்லப்படும் பதர். தேவபக்தியற்றவர்கள் பாவிகளும் எங்கே நிற்க மாட்டார்கள்? 2 தேர்ந்தெடுக்கவும். 1. தீர்ப்பில். 2. பூங்காவில். 3. வகுப்பறையில். 4. நீதிமான்களின் சபையில். சரியான பதில் 1. தீர்ப்பில். 4. நீதிமான்களின் சபையில். தேவபக்தியற்றவர்களுக்கு என்ன நேரிடும்? 1. அவர்கள் சொர்க்கத்திற்குச் செல்வார்கள். 2. அவர்கள் அழிந்து போவார்கள். 3. அவர்களுக்கு கெட்டது நடக்கும். சரியான பதில் 2. அவர்கள் அழிந்து போவார்கள். சங்கீதம் 1 - இல் உள்ள
வார்த்தைகளின் விளக்கம். உமி, காற்றால் அடித்துச் செல்லப்படும். இலேசான பாகங்கள். தியானம் செய்யுங்கள். ஆழ்ந்து சிந்தியுங்கள். செழிப்படை. சிறப்பாகச் செயல்பட்டு வெற்றி பெறு. சபை, மக்கள் குழு. உங்கள் பரிசுத்த வேதாகமத்தை தினமும் வாசியுங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். துன்மார்க்கரோ அப்படிராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். துன்மார்க்கரின் வழியோ அழியும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன்